Praise the Lord, Hallelujah. வாராந்திர வேதாகம ஆய்வில் எருசலேமை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கழிகூறும். இது எருசலேமை கழிகூறுதலாகவும் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் எருசலேமை தன் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். அதிலிருந்து தான் வேதமும் வசனமும் வெளிப்படும். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. மிகா தீர்க்கதரிசி அப்படியே சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எருசலேமே தீர்க்கதரிசியை கொலை செய்து உன்னில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிக்கிறவளை, கோழி தன் குஞ்சுகளை சிறுகளின் கீழே கூட்டி சேர்க்கிற வண்ணமாக எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாய் ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. பட்டை கருக்கினாலே அதனால் விடுவார்கள். சகல பிரஜாதிக்குள்ளே சிறைப்பட்டு போவார்கள். பிரஜாதியாரின் காலம் நடைபெறும் வரைக்கும் எருசலேம் பிரஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். விக்கிரக ஆராதனை செய்து ஆண்டவரை விட்டு விலகி போனது. ஆனால் ஆண்டவரை தேவனோ எருசலேமை இசைவனைப்பான நகரமாய் கட்டி வைத்திருக்கிறார். எருசலேம் தன் பிள்ளைகளுக்காய் கட்டி வைத்திருக்கிறார். நித்திய காலமாய் அதில் வாழ்வதற்காய் ஆண்டவராகிய தேவன் எருசலேமை தெரிந்து கொண்டார். எருசலேமில் குடியிருந்த எபூசியரை யூதா துரத்தி கூட கூடாமற் போயிற்று. முன்னால் மட்டும் எபூசியர் கூடினார். ஆனால் எபூசியரை தாவீது புரத்தி எருசலேம் அங்கே சீயோனில் கூடாரத்தை வைத்து சாவீருடைய மகன் சாலமோன் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு தேவாலயத்தை எருசலேமிலே கட்டினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவாலயம் எருசலேமில் உண்டு. அது மகாராஜாவின் நகரமாக இருக்கிறது. நாம் வழங்கும் ஸ்தானமாக எருசலேமை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி தாவீதை தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. தாவீது தான் சீயோன் கோட்டையை பிடித்தார். அது தாவீதின் நகரமாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்த தாவீது தன் குமாரனாகிய சாலமோன் கட்டும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அதனாலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு ஒரு எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். கிறிஸ்துநாதர் இந்த நகரத்தின் புறம்பாக பாடுபட்டு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நமக்காய் ஜீவனை கொடுத்தார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேமிலே நமக்கு நித்திய ஜீவன் தரும்படியாக பலி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் அதோ ஆண்டுடைய புதிய எருசலேம்களாய் கடந்து வரும்படி அழைக்கப்படுது. யோவான் தரிசனத்திலே புதிய எருசலேமாகிய பரிசுத்த ஸ்தலத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அது புதிய எருசலேமிலே நாமும் கூட வாசம் பண்ணும்படி வடதேசவிலே சீயோன் பருவத்தை வடிப்பான ஸ்தானமும் சர்வபூமி மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். புதிய வானம் புதிய பூமி நமக்காய் படைக்கப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமில் தங்கும்படி நமக்கு அருள் செய்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.